வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவின் பிரதமரை இலங்கையின் ஜனாதிபதி சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த சந்தித்து பேசிய விடயத்தில் என்னென்ன தகவல்கள் பரிமாறப்பட்டது, என்னென்ன ஒப்பந்தத்திற்கான அறிகுறிகள் தென்பட்டன என்பதை குறித்து இருவருமே செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார்கள். அப்படி இருவருமே செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்த அந்த சூழலில் இலங்கையின் ஜனாதிபதி பேசிய விடயத்தில் தமிழர்களை மையப்படுத்திய எந்த கருத்துகளும் எடுத்து வைக்கவில்லை. ஆனால் இந்திய பிரதமர் பேசிய விடயத்தில் தமிழர்கள் சார்ந்த சில பதிவுகள் அதிலே சொல்லப்பட்டிருந்தன. அப்படி சொல்லப்பட்ட பதிவுகளில் என்ன விடயங்கள் பேசப்பட்டிருந்தன, இலங்கையின் ஜனாதிபதியோடு இந்திய பிரதமர் பேசிய அந்த பேச்சுவார்த்தையில் தமிழர் சார்ந்த நலன்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதா, அது சார்ந்து இலங்கை ஜனாதிபதியிடம் யார் யார் பேசினார் போன்ற பல விடயங்களை குறித்த ஒரு செய்தி தொகுப்பாக தான் இந்த காணொலியை உங்கள் முன்னால் வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். இலங்கையின் ஜனாதிபதியாக அனுரா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மறு நிமிடமே பல யூகங்களும் பல கற்பனைகளும் சிறகு விரித்தன. அந்த கற்பனைகளுக்கான களங்கள் அவர் சீனாவின் ஆதரவு நிலையில் பயணிக்கக்கூடிய ஒருவர் என்பதை மையப்படுத்தி தான் இருந்தது. ஆனால் இந்தியாவில் விஜயம் செய்திருக்கக்கூடிய இலங்கை ஜனாதிபதி, அங்கு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு, இந்தியா இலங்கை ஜனாதிபதியை மையப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள், இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அனுரா இந்தியாவை ஒத்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்பது முதல் தெளிவாகவே இங்கு எடுத்து வைக்கப்படுகின்றது. இந்திய வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பேட்டில் பதிவிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் பல. அவற்றில் அரசியல் பகிர்வு, இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே அரசியல் பகிர்வு, வளர்ச்சி திட்டங்களை மையப்படுத்திய விடயங்கள், மீனவர் பிரச்சனை மற்றும் இந்தியாவில் இருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பது போன்ற பல விடயங்கள் அதிலே கலந்து பேசப்பட்டிருக்கின்றன. சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி, பொருளாதார அடிப்படையில் அந்த டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சியை மையப்படுத்திய களங்களை உருவாக்குதல் போன்ற பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. 2022 ஆண்டு பொருளாதார விடயத்தில் மிகவும் பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருந்த இலங்கையை மீட்டெடுப்பதற்கான அனைத்து களங்களையும் எடுத்துக்கொண்டு சுமார் $5 மில்லியன் அமெரிக்கன் பணத்தை நிதியாக கொடுத்து இந்தியா உதவி செய்திருக்கிறது என்கின்ற விடயத்தை இந்தியா அனுரா அவர்களிடம் ஒரு நினைவூட்டலாக சொல்லியிருக்கக்கூடிய விடயம் இங்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வைக்குள் நம்மால் எடுத்து வைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதுபோல இங்கு பேசப்பட்ட பல விடயங்களில் மகோபிலிருந்து அனுராதபுரம் வரை ரயில் நிலையம், அந்த ரயில் பாதைகள் அமைப்பதற்கான திட்டங்கள் மீண்டும் அந்த தொடர்ச்சியாக அவை தொடர்வதற்கான ஒரு களத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழலும், காங்கேயன் துறைமுகத்தை விரிவுபடுத்தி அதில் செயலாக்க திட்டங்களை கொண்டு வருவதற்கான முறைமைகளை குறித்த செயல்பாடுகளும் பேசப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயம், காற்றாலையிலிருந்து மின்சாரம், எரிபொருள் சார்ந்த விடயங்கள், இவைகளை குறித்த பேச்சுவார்த்தையும் அங்கு களமாக அமைந்திருந்தது என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றன. இந்திய பிரதமரை பொறுத்த மட்டில் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து, அதாவது அவர் செய்தியாளர்களிடம் சொன்ன கருத்து என்னவென்றால், நாங்கள் பல புரிந்துணர்வு திட்டங்களை மையப்படுத்திய களங்களை எடுத்து நாங்கள் பேசியிருக்கின்றோம். இந்தியாவின் பாதுகாப்பு விடயத்தில் இலங்கை எங்களுக்கு என்னென்ன விதமான அனுசரணையோடு இருக்கும் என்கின்ற விடயங்களை குறித்தெல்லாம் நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம். அதுபோன்று வளர்ச்சி திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை மையப்படுத்திய செய்திகளும் பேசப்பட்டிருக்கிறது. இவைகளை தாண்டி மாகாண உரிமை, மாகாண தேர்தல், தமிழர்களுக்கான உரிமை, இவைகளை மையப்படுத்திய செய்திகளும், எங்கள் மலையக தமிழர்கள் அங்கு இருக்கக்கூடிய களங்களை மையப்படுத்தி அவர்களுக்கான செயல் திட்டங்களை உருவாக்குவதற்கான களங்களை எடுப்பதற்கான முயற்சிகளை மையப்படுத்திய விடயங்களை குறித்தும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதுபோன்று இரு நாட்டு மீனவர்களை மையப்படுத்தி எழும்பி இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடிவு கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று இந்திய பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். இங்கு நமக்கு தேவையான விடயம், தமிழர்கள் விடயத்தை மையப்படுத்தி என்ன செய்திகள் பேசப்பட்டன,
இதில் சில விடயங்கள் தமிழர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. ஒன்று, யாழ்ப்பாணம் மற்றும் அந்த தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலிருந்து அதிக மதிப்பெண்கள் எடுத்து கல்வித்துறையில் ஒரு வளர்ச்சி திட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய 200 மாணவர்களுக்கு மாதந்தோறும் அவர்களுடைய செலவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுபோலத்தான் மாகாண தேர்தலில் தமிழர்களுக்கான அரசியல் அந்த உரிமைகளை குறித்த செய்திகள் பேசப்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது இது சார்ந்த கருத்துகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது. காலாகாலமாக தமிழர்கள் இலங்கையில் அவர்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள், அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் அனைத்துமே ஒரு பறிக்கப்பட்ட அதிகார நிலையில் அவர்கள் இருக்கக்கூடிய சூழல், இவைகளை குறித்து நாங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் பலரிடம் பேசியிருக்கின்றோம். அவர்கள் தமிழர்களுக்கான தீர்வை நாங்கள் உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டார்களே தவிர அது சார்ந்த எந்த செயல்பாடுகளையும் எடுத்து செயல்படுத்தவில்லை. தற்பொழுது நாங்கள் அதை உங்களிடம் அழுத்தமாக பதிவிடுகின்றோம். தமிழர்களுக்கான தீர்வு, அரசியல் ரீதியான தீர்வுகளை எடுத்து வைப்பதற்கு நீங்கள் முனைப்பு காட்ட வேண்டும், அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் எடுத்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் அனுரா அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி அங்கு வருகின்றன. கலாநிதி ஜெய்சங்கர் அவர்களிடம் பேசுகின்ற பொழுது இதை குறித்த விடயங்கள் பேசப்பட்டது என்கின்றது செய்தி. ஏறக்குறைய இந்திய பிரதமர் அவர்கள் எடுத்து வைத்த தகவலில் கூட இதனை குறிப்பிட்ட அந்த ஒரு குறிப்பும் அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழர்கள் இலங்கையிலே பெருங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், மலையக தமிழர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பூர்வ தமிழர்கள். அவர்களுக்கான எந்த தீர்வும், அரசியல் ரீதியான தீர்வுகள் இதுவரை உருவாக்கப்படவில்லை. ஆனால் இம்முறை அது உருவாக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம் என்கின்ற செய்தியை அவர் எடுத்து வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் தமிழர் விடயத்தை குறித்து இந்திய அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தையில் முன்னெடுத்து வைத்திருக்கிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. அனுரா அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றவுடன் இங்கு இனம், மதம் போன்றவற்றில் பிளவுபடுத்துகின்ற வேலைகளை நான் ஒருபொழுதும் அனுமதிப்பதில்லை, என்னை பொறுத்த மட்டில் அனைத்து மக்களும் ஒரே நிலையில் உள்ளவர்கள்தான் என்கின்ற விடயத்தை அழுத்தமாக பதிவு செய்திருந்தார். அதை நீங்கள் செயல் வடிவம் காட்டினாலே போதும், இலங்கையிலே தமிழர்கள் சுய நிர்ணயத்தோடு அவர்கள் வாழ்வதற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற ஒரு கருத்து வலுவடைகின்றன. இப்பொழுது உள்ள சூழலில் இலங்கை ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் தங்களை பல அந்த வடக்கு, கிழக்கு, மேற்கு என்று பல திசைகளில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் இணைந்து தங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். எனவே இப்படி தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் முதலாக உருவாக்க வேண்டியது மக்களிடம் ஒரு நல்லிணக்கத்தை தான். இந்த நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு சலுகையும், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு சலுகை இல்லாத நிலைமையும் நாம் உருவாக்கினால் அது பெரும் சிக்கலை உருவாக்கும் என்பதை கணக்கீட்டில் கொண்டு ஒட்டுமொத்த இலங்கையும் ஒரு சமமான நிலையில் பாவிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுப்பதற்கான முயற்சிகளை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலை இந்தியா எடுத்து வைத்திருக்கிறது. இதை இந்த அரசும் உணர்ந்திருக்கிறது என்பதை இந்த சந்திப்பு நமக்கு புரிய வைக்கின்றது. பரவலாகவே இந்த செய்திகளை மையப்படுத்தி நாம் பல அரசு சார்ந்த பல அந்த இணையதளங்களுக்குள் சென்று பார்த்த பொழுது அதில் தமிழர் சார்ந்த விடயங்கள் மிக முக்கியமான ஒரு விடயமாக பேசப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நம்மால் உணர முடிகின்றது. அனுரா ஆட்சி தமிழர்களுக்கான ஒரு தீர்வை கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை சற்று பிரகாசமடைய செய்திருக்கிறது என்பதைத்தான் அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறார்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.